தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். Taste Daily. Taste the Daily. உங்களோட ரீசன்ட் பிரைட் அபிஷனா அண்ட் அகிலா. அப்போ எனக்கு அவங்க ஒரு டேரக்டரோட ஃபியான்சி எதுவுமே எனக்கு தெரியாது. ஜஸ்ட் என்கொயரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் புக் பண்ணும்போது தான் இந்த மாதிரி என்னோடய ஃபியான்சி டேரக்டராக இருக்கார். ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி டேரக்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் டிஃப்ரெண்ட் லுக்ஸுமே கொடுத்துருந்தீங்க. அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் லுக் எப்படி இருந்துச்சு? அவங்க ரொம்ப நேச்சுரலாக சட்டிலாக தான் கேட்டாங்க. ஸோ அவங்க எனக்கு ஓவராலாக வேண்டாம், எனக்கு என்னோட ஃபேஸ் மாற்றக்கூடாது, நான் நக்கிலா நானே தெரியணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் தான். ஆக்சுவலாக 2 லுக்குமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ட்ரையல் கேட்டதுக்கு நம்ம ட்ரை இல்லாமல் நல்லா பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. பக்கத்தில் இருக்கிறப்போ அவரும் அங்கே தான் இருந்தார் நிறைய இடங்களில். நீங்கள் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல? எஸ், ஆஃப்கோர்ஸ். அவங்க நல்ல ஒரு பாண்டிங். ஆக்சுவலாக நானே எனக்கே ரொம்ப பரவாயில்ல, இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கே தோணுச்சு. லைக் அவர் ஒரு இது சொல்கிறாருன்னா இவங்க அதை வேறு மாதிரி பண்ணி காமெடி பண்ணாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் நல்லா இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு. அபிஷனோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு பிரைடல் லுக் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம்? நல்லா இருக்குன்னு சொன்னார். ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது மேக்கப் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்காங்க. ரொம்ப அழகா இருக்காங்க. தேங்க்யூ. 2 பேருமே நல்லா சாஃப்ட், ரொம்ப இன்னசென்ஸ், ஒரு ஆட்டிடியூட் அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம வீட்டில் ஒரு பிரதரோ ஒரு சிஸ்டர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வி ஹேவ் மேக்கப் ஆர்டிஸ்ட் மகிலா வித் அஸ். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் மேக்கப் கரண்ட் இயர்ல பாக்குறப்போ மேக்கப் ஃபீல்ட் பயங்கர பூம் ஆயிட்டு இருக்கு. யாரை பார்த்தாலும் ஒரு தெருவில் ஒரு 10 மேக்கப் ஆர்டிஸ்ட் இல்லாமல் இருக்கவே முடியாது. எப்படி இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்களோ அது மாதிரி இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட் எங்கே பார்த்தாலும் இருக்காங்க. எல்லாருக்குமே அது மேலே ரொம்ப இன்வால்வ்மெண்ட் வந்துச்சுல. இந்த ஒரு டிரான்சிஷன் நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் நான் ஒரு 9 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோட மேரேஜ்க்கு முன்னாடி எனக்கு அதில் ஒரு பேஷன் தான். பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணல, ஒரு பேஷனாக ஆரம்பிச்சது, அது அப்படியே பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. எஸ், இப்போ 9 இயர்ஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண விஷயம் இப்போ 9 இயர்ஸ்க்கு முன்னாடி மேக்கப் ஆர்டிஸ்ட்டை ஒரு பியூட்டிஷியனாவோ அப்படியே பார்ப்பாங்க. இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட் தனி ஆர்ட்டாவே. ஆமாம், அது பயங்கரமான ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஆர்ட்டாக பார்க்குறாங்க எல்லாருமே. ஒரு மதிப்பு இன்னும் கொஞ்சம் கூடி இருக்கு. இந்த ஒரு டிரான்சிஷன் நீங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக நான் இது ரொம்ப வரவேற்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட்ன்றது ஒரு ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் பியூட்டிஷியன்ஸ், பார்லர் மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்னாவே ஓகே, ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்டாக சொல்லிட்டு நம்மளை நல்லா வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இது நல்ல ஃபீல்டு. அண்ட் நீங்களுமே உங்களோட ஃபீல்டில் ஸ்டாண்ட் அவுட் ஆகணும்னா உங்களுக்குன்னு ஒரு சிக்னேச்சர் வச்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் காம்படிஷன்ஸ் வந்துட்டே இருப்பாங்க. பிளென்டி ஆஃப் மேக்கப் ஆர்டிஸ்ட்ரீஸ், பிளென்டி ஆஃப் பீப்புள் வந்துட்டாங்கல்ல. ஸோ உங்களை நீங்கள் எப்படி தனித்துவமாக வச்சுக்கிறீங்க அண்ட் உங்களுக்கான ஸ்டைலை நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணீங்க? கண்டிப்பாக அது நம்மளோட ஒர்க்கில் தான் இருக்குது. நம்மளோட டேலண்ட்டை நம்ம பிரைட் கிட்ட தான் காட்டணும். ஸோ அவங்களோட ஸ்கின் டைப் தகுந்த மாதிரி அவங்க என்ன மாதிரி ரெக்குயர்மெண்ட் எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணக்கூடாது, கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட்டை நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இதில் சஸ்டெயினாக பண்ணிகிட்ருக்கலாம். அண்ட் கிளைண்ட் ரெக்குவயர்மெண்ட் வரப்போ மகிலா கிட்ட இந்த ஒரு லுக் இது அவங்களோட சிக்னேச்சர் லுக் அப்படிங்கிற மாதிரியான லுக் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு செலிபிரிட்டி ஸ்டைலில் கேட்பாங்க. அப்புறம் கிளாஸ் ஸ்கின் மேக்கப் இப்போ ட்ரெண்டியாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதுதான் உங்களோட சிக்னேச்சராக இருக்கு. அண்ட் உங்களோட ரீசன்ட் பிரைட் அபிஷனா அண்ட் அகிலா, அவங்க தான் உங்களோட ரீசன்ட் பிரைடாக இருந்தாங்க. அந்த ஒரு மேக்கப்பாக இருக்கட்டும், அவங்க ட்ரையலே இல்லாமல் உங்ககிட்ட மேக்கப் வந்திருந்தாங்க, அதையும் நாங்கள் பார்த்தோம். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 8 மந்த்ஸ் முன்னாடி என்கிட்ட என்கொயரி பண்ணாங்க. நார்மலாக எல்லா பிரைட் மாதிரி ஜஸ்ட் ஃபோன் கால் என்கொயரி பண்ணாங்க. பட் அப்போ எனக்கு அவங்க ஒரு டேரக்டரோட ஃபியான்சி எதுவுமே எனக்கு தெரியாது. ஜஸ்ட் என்கொயரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் புக் பண்ணும்போது தான் இந்த மாதிரி என்னோடய ஃபியான்சி டேரக்டராக இருக்கார். ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி டேரக்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஓகே அப்படின்றது எனக்கே தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜஸ்ட்டு பேசும்போதுலாம் எனக்கு தெரியாது.
ஸோ அதுக்கப்புறம் ஓகே நம்மளும் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்பயே ட்ரையல் கேட்டாங்க. பட் நான் வந்துட்டு ட்ரையல் தேவை இருக்காது, நான் நல்லா பண்ணித்தரேன்னு சொன்னேன். அப்புறம் இப்போ ஈவெண்ட்டுக்கு ஒரு 3 டேஸ் முன்னாடி கூட ட்ரையல் கேட்டாங்க. நிறைய பேர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க இல்லையா, இப்போ எல்லா வீட்லேயும் வந்து ட்ரையல் எடுங்கன்னு தான் எல்லா பக்கமும் சொல்கிறாங்க. அந்த மாதிரி என்னோட ப்ரைடுக்கும் கொஞ்சம் சில கன்ஃபியூஷன் நடந்தது. பட் அவங்க என்னை ட்ரஸ்ட் பண்ணி நல்லா பண்ணிட்டு நான். அண்ட் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் லுக்ஸுமே கொடுத்துருந்தீங்க. அவங்களுக்கு வந்து இந்த ரிசப்ஷன் லுக்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் லுக் எப்படி இருந்துச்சு? அவங்க வந்து ரொம்ப நேச்சுரலாக சட்டிலாக தான் கேட்டாங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு ஓவராலாக வேண்டாம், எனக்கு வந்து என்னோட ஃபேஸ் மாற்றக்கூடாது, நான் வந்து நக்கிலா நானே தெரியணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது தகுந்த மாதிரி நானும் நல்லா பண்ணேன்னு நினைக்கிறேன். எஸ், அவங்களுமே அதில் ரிவ்யூவுமே கொடுத்துருந்தாங்க. அவங்க அந்த வீடியோவில் ரொம்ப நல்லா இருந்துச்சு அக்கா அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆமாம், அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் தான் ஆக்சுவலாக. 2 லுக்குமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ட்ரையல் கேட்டதுக்கு நம்ம வந்து ட்ரை எல்லாமே நல்லா பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். ஈவன் அவங்க மதர் வந்தவங்க எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. எஸ், அதே மாதிரி அபிஷன் அவங்களும் வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இருந்தாலுமே நம்ம வந்து அவங்கள ஒரு சோஷியல் மீடியாவில் அவங்களோட ஒரு லவ் அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் பக்கத்தில் இருக்கிறப்போ வந்து அவரும் அங்கே தான் இருந்தார் நிறைய இடங்களில். நீங்கள் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல? எஸ், ஆஃப்கோர்ஸ். அவங்க நல்ல ஒரு பாண்டிங். ஆக்சுவலாக நானே வந்துட்டு எனக்கே ரொம்ப பரவாயில்ல இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கே தோணுச்சு. அதான் நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. லவ்வருன்னு சொல்கிறத விட ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டை எப்படி இது பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் நான் என் கண் முன்னாடி பார்த்தேன். ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது, 2 பேருமே நல்லா சாஃப்ட்டு, ரொம்ப இன்னசென்ஸ், ஒரு ஆட்டிடியூட் அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம வீட்டில் ஒரு பிரதரோ ஒரு சிஸ்டர் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணேன் அவங்கக்கிட்ட. அண்ட் மோர் ஓவர் வந்து இந்த என்னதான் இவங்க கப்பிள் லவ்வாக இருந்தாலுமே அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நீங்கள் சொன்னீங்களா, அப்படின்னா வந்து கிண்டல் பண்ணிட்டோ இல்லை வந்து அவங்கள மார்க் பண்ணி சும்மா நேரத்துக்கு எதனா வம்பு இழுத்துட்டோலாம் இருப்பாங்களா, அந்த மாதிரி இவங்க இந்த கப்பிள்குள்ளே வந்து இருக்கும்ல? அந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ ஒரு ஃபோட்டோ ஷூட்ஸ் நடந்து இப்போ மேக்கப் பண்ணிட்டு கெட் ரெடி ஷார்ட்ஸ் எடுப்போம் இல்லைங்களா, அப்போ வந்துட்டு ஃபோட்டோகிராஃபர் ஒரு ஷார்ட் சொன்னாங்கன்னா அவங்க வந்து ஜஸ்ட்டு அது ஒரு காமெடியாக பண்ணாங்க. லைக் அவர் ஒரு இது சொல்றாருன்னா இவங்க அதை வேற மாதிரி பண்ணி காமெடி பண்ணாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபன்னா இருந்துச்சு. முகூர்த்த டைம் வந்துருச்சுனாலே என்னதான் மேக்கப் போடுறோம் எல்லாம் ரெடி ஆகிறோம்னாலுமே அந்த பிரைட்குள்ள ஒரு பதட்டம் இருக்கும். அந்த பதட்டத்தோட இருக்கிறப்ப அவ காம் பண்றதுக்கு யாருன்னா வேணும்ல, அந்த டைம் வந்து அபிஷன்லாம் வந்து அவங்களை கொஞ்சம் காம் பண்றது அந்த மாதிரி இல்லை. ஆக்சுவலி இவங்க பதட்டம்லாம் இல்லை, ஏன்னா நாங்கள் டைமுக்கு முடிச்சிட்டோம். ஸோ அதனால பதட்டம் இல்லை. பட் அந்த செகண்ட் சாரி கொடுப்பாங்க இல்லையா, முகூர்த்தம் சாரி, அந்த டைமில் கொஞ்சம் படபடப்பு இருந்துச்சு. பட் அதையும் நம்ம நீட்டாக பண்ணி அந்த டைமுக்கு சென்ட் பண்ணியாச்சு. ஸோ பதட்டம் பெருசாக இல்லை, ஃபன்னாக தான் இருந்தது. அவங்களும் வந்து ரொம்ப அந்த டென்ஷன்லாம் ஆகலை, கூலாக தான் இருந்தாங்க. அண்ட் எப்போவுமே நம்மளோட பிரைட் நமக்கு ஸ்பெஷல் தான். யாராக வேணால் இருந்துட்டு போட்டோம், எல்லா பிரைடுமே நமக்கு ஈக்குவலாக தான் இருப்பாங்க. அந்த பிரைட் முடிஞ்சதுக்கப்புறம் க்ரூமோவோ இந்த அவங்க ஃபேமிலியோட ரியாக்ஷன்ஸ் ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி அபிஷனோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு பிரைடல் லுக் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம்? நல்லா இருக்குன்னு சொன்னார், ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அது வேறு எதுவும் இல்லை, அழகாக இருக்காங்கன்னு சொன்னாங்க. எவ்வளோ லுக்ஸ் இருந்தாலும் எவ்வளோ பிரைட்ஸ் நம்ம பண்ணாலுமே சில பிரைட்ஸ்க்கு பண்ணுறப்போ இது வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும். நமக்கே வந்து அந்த பிரைடை வந்து ஒரு மிரர் முன்னாடி நின்று பார்க்குறாங்கன்னா நம்மளும் பின்னாடி இருந்து அவங்கள பார்த்து ரசிப்போம். சரி நம்ம ரொம்ப அழகாக பண்ணியிருக்கோம், அந்த மாதிரியான சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் இருக்குல்ல, அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? யார்கிட்டலாம் இருந்துச்சு? எனக்கு அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரிசப்ஷன் லுக் பண்ணும்போது நான் வந்து ரொம்ப பார்த்து பண்ணேன். ஒவ்வொரு இதுவுமே ஒரு ஐ மேக்கப் ஆகட்டும், ஏன்னா இப்போ சில பிரைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐ மேக்கப் பண்ணும்போது சும்மா ஐ கிட்ட போனாவே சென்சிட்டிவ் ஆகிடும், வாட்டரிங் வந்துடும். அந்த மாதிரி பார்த்து பண்ணேன். அவங்களும் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தாங்க. நல்லா என்ன சொல்கிறது, பொறுமையாக. சில பேர் வந்து அந்த டைமில் கொஞ்சம் இது பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தாங்க. ஸோ நானும் டைமுக்குள்ளே முடிக்க முடிஞ்சது. ஸோ சாட்டிஸ்ஃபைடு அவங்களும். எஸ், அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் கப்பிள் நமக்கு லைஃப்பில் நிறைய நீங்கள் இந்த 9 இயர்ஸ் ஜேர்னியில் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, இவ்வளோ பிரைட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜுங்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம வெளியே தெரியணும், நம்மளோட சிக்னேச்சர் நம்ம உருவாக்கணும் அப்படின்னா அவ்வளோ காம்படிட்டிவாக இருக்குன்னா நீங்கள் அப்போது எப்படியெல்லாம் இந்த மேக்கப் ஃபீல்டை பார்த்தீங்க? அப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி காம்படிஷன் கிடையாது. பட் வந்துட்டு நேம் வெளியில் வரல. நான் ஸ்டார்டிங் பண்ணும்போது என்னோட நேம் தெரியும், என்னோட பிராண்ட் நேம் தெரியாது, தனுஷியா பிரைடல் ஸ்டுடியோன்றது யாருக்கும் தெரியாது. தென் நான் எனக்கு இன்ஸ்டாகிராம் பற்றி அப்போ அதிகமாக ப்ரொமோஷனோ எதுவுமே எனக்கு கொலாபரேஷனாக என்னன்னு கூட தெரியாது. தென் நானே ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணி தென் செலிப்ரிட்டி ஷூட்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் தனுஷியான்றவங்க கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு 0 தான், சோஷியல் மீடியா நாலேஜ் கிடையாது சுத்தமாக. அண்ட் இப்போ நீங்கள் செலிப்ரிட்டிஸ்லாம் பண்ணுறப்போ வந்து நம்ம நம்ம நம்பி முகத்தை கொடுத்துட்டாலுமே அதை நம்ம அழகாக கொடுத்துட்றோம். மேக்கப் வந்து சும்மா நம்ம ஏதோ ஒன்று போடுறோம், நம்ம ஒன்று அப்ளை பண்ணுறோம்,
கண்மை போடுறோம், லிப்ஸ்டிக் போடுறோங்கிறத தாண்டி அவங்களுக்கு அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தர விஷயம், அவங்கள ரொம்ப ப்ரிட்டியாக அழகாக காட்டணும், அந்த கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் பண்ணுற விஷயம் இல்லை. இது வந்து ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக கொடுக்குறோங்கிறது இன்னுமே வந்து நம்ம ஒரு அதை சாட்டிஸ்ஃபைடாக கொடுத்துடணுங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு நம்ம அந்த மேக்கப் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக நம்மளும் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கும் வந்துட்டு அந்த அந்த இது இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு நல்லா பண்ணணும். அந்த ப்ராடக்ட்லேயும் சரி, நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் ஒவ்வொன்றும் ரொம்ப ஹைஜீனிக்காலாம் இருக்கணும். தென் வந்துட்டு நேச்சுரலாக மெயினாக எதிர்பார்ப்பாங்க. இப்போ இருக்கவங்க எல்லாமே நேச்சுரல் லுக் தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஓவரால் லேயரிங் இல்லாமல் ஸோ நேச்சுரலாக சட்டிலாக நம்ம வந்து அவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்களோ நான் சொன்ன மாதிரி பண்ணிட்டனாவே போதும். ஈவன் இந்த ப்ராடக்ட் ட்ரான்சிஷன்ஸ்லாம் 9 இயர்ஸ் முன்னாடி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட வந்து மினிமலாக தான் இருக்கும், நம்ம இவ்வளோலாம் இருக்காது. இப்போ தான் கன்சீலர் அது இதுன்னு நிறைய வந்துச்சு. அப்போ இருக்கிற ப்ராடக்ட் வச்சு நம்ம ஒரு லுக் கொடுப்போம். இப்போ நமக்கு அவைலபிள் ப்ராடக்ட் இவ்வளோ இருக்குல்ல. இந்த ஒரு ட்ரான்சிஷன் ஒன்று இருக்குது, மேக்கப்பில் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும்ல. ஆமாம், கண்டிப்பாக. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்லர் மேக்கப் போனீங்க, ஜஸ்ட்டு ஒரு காம்பேக்டோ இல்லை ஒரு நார்மல் ஒரு ஃபவுண்டேஷனோ லிப்ஸ்டிக் காஜல் தான் போடுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ ப்ரொஃபஷ்னலாக ஆயிடுச்சு. ப்ரொஃபஷ்னலே இப்போ வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகும். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் போட்டால் கொஞ்சம் ஃபினிஷிங் அந்தளவுக்கு வரும், அதை விட இன்னும் கொஞ்சம் நல்ல ப்ராடக்டாக போடும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஃபினிஷிங் வரும். ஸோ இது அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம கன்சீலர், கரெக்ஷன்ஸ், ஃபவுண்டேஷன்லேருந்து எல்லாமே நம்ம பண்ணணும். எஸ், அந்த அப்டேட்டுன்னு வரப்போ எல்லாருமே ரெஃபரன்ஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்க. பிரைட்ஸ் எல்லாருமே ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. அது அவங்களுக்கு சூட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம், எனக்கு இந்த ரெஃபரன்ஸ் இருக்குது, இந்த ரெஃபரன்ஸ் எனக்கு பண்ணி கொடுங்கன்ற மாதிரி வருவாங்க. அந்த டைம் கூட நம்ம அவங்கள வந்துட்டு ஓகே அவங்க கேட்குறதையும் நம்ம பண்ணணும், அதை அழகாகவும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல. இந்த ஒரு கஷ்டம் ஒன்று இருக்குது. இப்போ எங்கே பார்த்தாலுமே ரெஃபரன்ஸ் ஒரு பிக்சர் வந்துடுது. ஆமாம், இன்ஸ்டாகிராமில் இருந்து யாராவது செலிப்ரிட்டி பண்ணாங்கன்னா உடனே அதே மாதிரி லுக்ஸ் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம அதை தான் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபைடு தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம இஷ்டப்படி பண்ணக்கூடாது தான். அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களும் சாட்டிஸ்ஃபைடு ஆவாங்க. வெனவர் இல்லை மேம் இந்த லுக்கில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்லாம் சொன்னால் கஸ்டமர்ஸோட ரியாக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறிடும்ல. ஆமாம் ஆமாம், அவங்க எதிர்பார்க்குற மாதிரி பண்ணணும். அப்படி இல்லைன்னா அவங்களும் கொஞ்சம் அந்த டைமில் வந்து வருத்தம் படுற மாதிரி தான் இருக்கும். நான் மேக்ஸிமம் அவங்க எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி தான் நான் பண்ணுறேன். ஆக்சுவலாக மேக்ஸிமம் நாங்கள் எப்படி கேட்குறாங்களோ அதே தான் நான் பண்ணுறேன். நான் மாற்றிலாம் பண்ணதில்லை. அண்ட் இந்த அப்டேஷன் நீங்கள் எப்படிலாம் உங்களை வந்து அப்டேட்டடாகவே வச்சுட்ருப்பீங்க மேக்கப்னு வர்றப்போ? ஏன்னா ஹெச்டி மேக்கப்புங்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க, அதில் பாதி விஷயம் எனக்குலாம் தெரியவே தெரியாது. அப்டேட்டட்னா நம்ம அதுதான் பிரைட்ஸ் வந்து நிறைய நம்ம அட்டன் பண்ணணும். நம்ம வந்துட்டு பிரைடலே வரலன்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டில் உட்காந்துடக்கூடாது. ஏதாவது நம்ம வந்துட்டு பிரைடல் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இன்கேஸ் பிரைடல் புக்கிங்கே இல்லைனா கூட நம்ம யாராவது மாடலுக்கு வச்சோ இல்லை நம்ம வீட்டில் யாராவது சிஸ்டர் அந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம அதை அப்டேட்டில் இருக்கணும். இல்லைன்னா அந்த நாலேஜ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மறந்துடுவாங்க. ஸோ வந்து அப்டேட்டில் இருக்கணும். தென் பிரைடல்ஸ் நிறைய நம்ம பண்ணலாம். பண்ண நமக்கு வந்து அது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தென் ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராடக்ட் நிறைய அப்டேட் ஆகுது. ஸோ அதுவும் மெயின். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு இந்த டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்குது. ஒரு மேக்கப் போடணுன்னா ப்ராடக்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கா இல்லை வந்து அதை எப்படி அப்ளை பண்ணுறோங்கிறது, எதில் வந்து உங்களுக்கு அவுட்கம் நல்லா வருங்கிறது? ரெண்டுமே இருக்குது. ப்ராடக்ட்டும் இருக்குது, நம்ம எப்படி டெக்னிக்கலாக மேக்கப் போடுறது ரெண்டுமே இருக்குது. அப்போனா மட்டும்தான் அது வந்து அவுட்புட் நல்லா வரும். ப்ராடக்ட்டை வச்சு இப்போ நம்ம லோ பட்ஜெட் ப்ராடக்ட்டை வச்சும் நல்லா பண்ணலாம், அதே ஹையர் எண்ட் ப்ராடக்ட் வச்சும் நல்லா பண்ணலாம். பட் நம்ம வந்து கரெக்டான டெக்னிக் யூஸ் பண்ணணும். அப்போ தான் மேக்கப் ஸ்டே நல்லாயிருக்கும், லாங் லாஸ்டிங்காக நேச்சுரல் லுக்கில் இருக்கும். அண்ட் நான் இன்னொரு விஷயம் வந்து மேக்கப் என்ன ஃபீல்டாக இருந்தாலும் இந்த ஸ்கேம் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து பாப்புலர். மேக்கப் இண்டஸ்ட்ரின்னு வரப்போ நிறைய பேர் வந்து அவங்கவுங்க பேஜஸில் கூட சொல்லியிருப்பாங்க ஸ்கேம் பண்ணிட்டாங்க, ஈவன் ட்ரையல் மேக்கப்பில் கூட ஸ்கேம் பண்ணிட்டாங்கன்னு. நீங்கள் வந்து நீ இவ்வளோ வருஷத்தில் ஃபேஸ் பண்ண இந்த மாதிரி ஒரு கிளைண்ட் நான் பார்த்ததில் இப்படி ஒரு ஸ்கேம் எனக்கு ஏண்டா நடந்துச்சுன்னு இருக்கும்ல? ஆமாம், எனக்கு ஸ்கேம்னா நான் ஸ்கேம் அந்த மாதிரி இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணதில்லை ஆக்சுவலாக. ஏன்னா நான் வந்து ட்ரையலே கொடுக்குறதில்ல சொல்லப்போனால். ஏன்னா நான் ஏன் ட்ரையல் கொடுக்குறது இல்லைன்னா, இப்போ நீங்கள் ஒரு பிரைடாக வரீங்க அப்படின்னா ட்ரையல் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபவுண்டேஷன் பேஸ் போட்டு பவுடர் மட்டும் தான் செட் பண்ணி காட்டுவோம். அதே நீங்கள் அந்த டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே ஹேர்லேருந்து ஃபுல் மேக்கப் அந்த ட்ரெஸ்ஸிங் ஜுவல்லரி போடும்போது தான் உங்களுக்கு அது அவுட்புட் கிடைக்கும். பட் நான் சும்மா வர வச்சு இது பண்ணும்போது எனக்கும் சாட்டிஸ்ஃபைடு இருக்காது. மேபி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகலாம், பட் என்னோட சாட்டிஸ்ஃபைடும் முக்கியம். சில பேர் பெய்டு ட்ரையலே பண்ணுறாங்க, எனக்கு பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. பட் நான் வந்துட்டு என்னோட கான்ஃபிடென்ட் லெவல் எனக்கு தெரியும். 9 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். நிறைய 2000 மேலே பிரைட்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய செலிப்ரிட்டி கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்னோட கான்ஃபிடென்ட்னால நான் சொல்லிடுவேன், நல்லா பண்ணி தருவேன், நீங்கள் என்னை நம்பி புக் பண்ணலான்னு சொல்லுவேன். ஸோ
நம்பி புக் பண்ணுறவங்க பண்ணுவாங்க. வென் நீங்கள் இவ்வளோ 2000 கிளைண்ட்ஸை பார்த்துருக்கீங்க, செலிபிரிட்டிஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க, இப்படிலாம் இருக்கிறப்ப வந்து சில அப்ரிசியேஷன்ஸாக இருக்கட்டும், சில காம்ப்ளிமெண்ட்ஸாக இருக்கட்டும், தட் ஸ்டேஸ் வித் அஸ். இப்படி ஒரு காம்ப்ளிமெண்ட் எனக்கு பண்ணாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. கண்டிப்பாக அந்த மாதிரி நிறையா மேக்ஸிமம் இப்போ நான் ரீசெண்டாக நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் வருது. ரொம்ப ஹாப்பியாக நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவேன். பரவாயில்ல, நம்ம இந்த அளவுக்கு அப்ரிஷியேட்டு நிறைய ரெஃபரன்ஸ் கிளைண்ட்டும் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு கிளைண்ட்டுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களோட ரெஃபரன்ஸே 1 இயருக்கு ஒரு 2-3 பேர், ஒரு பிரைடோ இல்லை பேபி ஷவரோ இல்லை ஒரு பியூபர்ட்டி ஃபங்க்ஷன், அந்த மாதிரி நிறைய அவங்க ரிலேட்டிவ்லேருந்தே நிறைய புக்கிங் ஆகும். ஸோ அந்த மாதிரி ரெஃபரன்ஸே வந்துட்டுருக்கு எனக்கு நிறையா. இப்போ வந்து மேக்கப் ஃபீல்டில் வந்து பயங்கரமாக சம்பாதிக்கலாங்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க. தே ஸ்டார்ட் வித் அகாடமி. ஒரு பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஒரு 10 இயர்ஸ் ஆச்சுன்னா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒரு அகாடமின்னு ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அதுலேயும் ஏர்ன் பண்ணுவாங்க, அவங்களுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுப்பாங்க, இதில் நிறைய ஏர்ன் பண்ணலான்னு. இப்போ வந்து மேக்கப் ஃபீல்ட் ஹஸ் பீன் லைக் இட்ஸ் ஒன் ஆஃப் த லக்ஸுரி அண்ட் எக்ஸ்பென்சிவ். ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, 9 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணீங்க அண்ட் இப்போ நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? நான் என்னோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வெறும் 3000க்கு தான் நான் 2 செஷன் பண்ணேன், ரிசப்ஷன் அண்ட் வெட்டிங். ஏன்னா அது அப்போ வந்து எனக்கு புதுசு. ஸோ எனக்கு இதை பற்றி பெருசாக அந்த இப்போல்லாம் வந்து எல்லாமே சொல்கிறாங்க, எவ்வளோ அமௌண்ட் மார்க்கெட்டிங் செஷன் சொல்கிறாங்க, எல்லாமே சொல்லித்தராங்க. அப்போ வந்து பெருசாக எந்த ஒரு சோஷியல் மீடியாவோ எதுவுமே தெரியாது. நார்மலாக ஒரு 3000 ஆரம்பித்தேன். இப்போது இப்போ செஷன் பார்த்தீங்கன்னா 25-30K அது வரைக்கும் சார்ஜ் பண்ணுறேன். அஃபோர்டபுளாகவும் பண்ணுறேன். கிளைண்ட்டோட அவங்களோட ஃபினான்ஷியல் மாதிரியும் டிஸ்கவுண்ட் பண்ணி பண்ணுறேன். ஓகே. அண்ட் இப்போ வந்து அகாடமிஸ் நிறைய பாப்புலர் இருக்குது. 9 இயர்ஸ் பேக் வந்து எனக்கு அகாடமி இருந்துச்சான்னு கேட்டால் எனக்கு சத்தியமாக தெரியல. நீங்கள் எப்படி வந்து உங்களோட மேக்கப் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணீங்க அண்ட் ஹவு டிட் யூ லேர்ன் இட்? நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதான் நான் வந்து என்னோட மேரேஜ் தான் என்னோட ப்ரொஃபஷனே மாற்றுச்சு. ஏன் எப்படி சொல்கிறேன்னா, நான் வந்துட்டு அப்போ நான் ஒரு ஃபினான்ஷியலாக கொஞ்சம் அப்போ கஷ்டப்படுற ஃபேமிலி தான். ஸோ மிடில் இருந்து தான் நான் வந்திருக்கேன். ஸோ எனக்கு அப்போதைக்கு ஒரு மேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு 10,000 ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட அப்போ அமௌண்ட் இல்லை. அப்போ நான் வந்து ஒர்க் போயிட்டுருந்தேன். அதனால சரி நம்மளே வந்து ப்ராடக்ட்டை கூகுளில் சர்ச் பண்ணி வாங்கி நம்மளே போட்டுக்கலாமேன்னு சொல்லிட்டு அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி எனக்கு மேக்கப்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து என்னோட கல்யாணத்துக்கு நான் பண்ணேன். ஒவ்வொரு ப்ராடக்ட்டை என்னென்ன போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி நான் பண்ணேன். அது என்ன ஆச்சுன்னா, நிறைய பேர் வந்து நீ மேக்கப் பண்ணி நல்லா பண்ணியிருக்கி அப்படின்னு சொல்லிட்டு என்னை அப்ரிஷியேட் பண்ணாங்க. பேசாமல் நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஆகலான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நிறைய பேர் இது காம்ப்ளிமெண்ட்டும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஓகே நமக்குள்ளே ஒரு திறமை இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு நான் ஒரு ஏதோ ஒரு என்கொயரி வந்தது எனக்கு ரிலேட்டிவில். அவங்க நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு என்கொயரி வந்து ஃப்ரீயாக தான் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே பிஸ்னஸாக மாறிடுச்சு. என்கொயரிஸ் நிறையா வந்துடுச்சு சில சோஷியல் பிளாட்ஃபார்மில். எல்லோரும் வந்து அவங்கவுங்களோட ப்ரைடல் மேக்கப்பை அவங்கவுங்க போட்டுக்க நினைக்கவே மாட்டாங்க. யாருனா வந்து நல்லா போட்டு விடுவாங்களான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் என்னடா உங்களுக்கு நீங்களே ட்ரையல் பண்ணி அதுவும் அவுட்கம் நல்லா வந்தனால வந்து உங்களுக்கு அது அப்படியே பிஸ்னஸாக ஒரு ஸ்டார்ட் அப்பாக வந்தது. இட்ஸ் குவைட் சர்ப்ரைசிங். வேறு அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களோட திறமையை காட்டுங்க, நீங்கள் உங்கள் ஸ்டைலில் சொல்லிக் கொடுங்க. அது வந்து இன்னொருத்தவங்களை கம்பேர் பண்ணி எதுவும் சொல்லி தரது எனக்கு கம்பேர் பண்ண வேண்டாம் நான் நினைக்கிறேன். ரொம்ப டெக்ஸ்சர் ஸ்கின் இருக்கும், பிம்பிள்ஸ் இருக்கும், போர்ஸ் இருக்கும், ஸ்கார்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பெட்டர் அவங்க ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி அவங்க ஒரு நல்ல ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டரை போய் பார்க்கறது ரொம்ப பெட்டர். நானே ட்ரை பண்ணியிருக்கேன். லைக் எனக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல பிம்பிள் போர்ஸ்லாம் இருக்குது. நியாசினமைட் அந்த மாதிரி சீரம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அது வந்து ஒரு சில பேருக்கு சூட் ஆகும், எல்லாத்துக்கும் சூட் ஆகாது. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். Taste the Daily. Taste the Daily.